எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அமெரிக்காவில் டாக்டர் ஆஃபீஸ் எப்படி இருக்கும், அப்புறம் என்னோடய டாக்டர் ஃப்ரெண்ட் அவங்க வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்களோட ஒரு நாள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இவங்க இன்ஜினியர் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வேலையை விட்டுட்டு அப்புறமா டாக்டருக்கு படித்து நேச்சுரோபதி டாக்டர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மிஷிகனில் அவங்களோட டாக்டர் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. இவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்களோட வெப்சைட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இவங்க வந்து நேச்சுரலாக தான் எல்லாமே ட்ரீட் பண்ணுவாங்க. இங்கே டாக்டர் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம ஊர் மாதிரி நம்ம டாக்டரை அவங்க ரூமில் போய் மீட் பண்ண மாட்டோம். நம்ம பேஷண்ட்ஸ் போகிறப்ப நம்மளை வந்து ஒரு ரூமில் வச்சுருவாங்க. டாக்டர்ஸ் தான் நம்மளை வந்து அந்த டயத்தில் வந்து பார்ப்பாங்க. ஸோ இங்கே டாக்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இவங்க ரூம் செட்டப்பும் இருக்குது. பார்த்திங்களா, நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஸோ அந்தந்த பேஷண்ட்ஸை அந்தந்த ரூமில் வந்து பார்ப்பாங்க. இங்கே ஜென்ரலாக டாக்டர் அப்பாயின்மெண்ட் வேணும்னா அப்படின்னா அவங்களெல்லாம் உடனே பார்த்துட முடியாது. நார்மலாக ஏதாவது சிக் அப்படின்னா தான் மறுநாள் இல்லை அன்னைக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருந்தால் கொடுப்பாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன் வேணும் இல்லை டாக்டர்கிட்ட ஏதாவது பற்றி பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் ஸ்பெஷலிஸ்ட் அப்பாயின்மெண்ட் அப்படிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போயும் இவங்கக்கிட்ட போக முடியாது. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தான் போகணும், இல்லை எமர்ஜென்சி ரூமுக்கு போகணும். ஸோ நார்மலாக இப்போ ஒரு டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் இல்லை பிரேசஸ் அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 1 மாதம் 2 மாதம் காத்திருக்க வேண்டியது இருக்கும். இவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நேச்சுரலாக தான் இருக்கும். சப்ளிமெண்ட்ஸும் கொடுப்பாங்க, அவங்களோட ஓன் மெடிசனும் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற ஃபார்மசியில் ஓவர் த கவுண்டர்ஸ் மெடிசன் எது வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன் வேணும்னா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் வாங்க முடியும். அப்புறம் இவங்க வந்து ரொம்ப நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நிறைய கம்மி பேர்ஸ் அது மாதிரி கூட வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இஎம்எஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணுற பிரேஸ்லெட் அப்புறம் நெக்லஸ், இது 2 என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கம்மி பேர் ஒன்று பார்த்திங்கன்னா அஸ்வகந்தாவோட கம்மி பேர். இது வந்து நேச்சுரல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அதுக்கப்புறம் ஆப்பிள் சைடர் வினிகர் கம்மி பேரும் வச்சுருந்தாங்க. அமெரிக்காவில் சாட்டர்டே சண்டே அதாவது வீக்கெண்ட்ஸில் வந்து டாக்டர் ஆஃபீஸ் க்ளோஸ்டு. நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அப்படின்னா கூட நம்ம வந்து எமர்ஜென்சி ரூம் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் ஆகணும், இல்லைனா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாங்கள் இவங்களோட டாக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு வீக்கெண்டில் தான் போனோம். அதனால தான் எங்களால் ஃப்ரீயாக வீடியோ எடுக்க முடிஞ்சது. இல்லைனா அவங்க ரொம்ப பிஸியாகவே இருப்பாங்க எப்போவுமே. ஸோ இந்த பிரேஸ்லெட் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து இஎம்எஃப் வேவ்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து வருது இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பிரேஸ்லெட். அப்புறம் இது நெக்லஸ். நம்ம வந்து இப்போ நிறைய எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 90% ஆஃப் த டைம் நம்ம பசங்க எல்லாருமே எலக்ட்ரானிக்ஸில் தான் இருக்காங்க. இது வந்து நம்ம கையில் போட்டுக்கிட்டாலோ நம்ம கம்ப்யூட்டரில் லேப்டாப் முன்னாடி வேலை பார்க்குறப்ப அந்த வேவ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது வந்து நம்ம பிரெயினுக்கும் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இது வந்து நான் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன். என் பசங்களுமே இதை எல்லாம் போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஒரு இது மாதிரி சின்ன பாக்ஸில் வருது. இதில் வந்து பிரேஸ்லெட் இருக்குது, அப்புறம் நெக்லஸ்க்கு வந்து தனி பாக்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் என்னதுன்னு ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால நான் வாங்கினேன். அப்புறம் டாக்டர் ஆஃபீஸில் இருக்கிற இன்னொரு ரூம் அது. அப்புறம் இந்த மெஷின் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் மெஷின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வந்து கேலரி பேர்ன் பண்ணுறது. நம்ம எதுவுமே பண்ண வேணாம், இதில் ஏறி நின்றுக்கிட்டாலே போதும், கேலரி பேர்ன் ஆகுது. அந்த மெஷினில் ஏறி நின்று அதை வந்து நம்ம பேலன்ஸ் மட்டும் பண்ணிக்கணும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இதுக்காக இதில் ஏறி நின்றுக்கிட்டே அப்படியே நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நம்ம அன்னன்னைக்கு கொஞ்சம் கேலரிஸ் பேர்ன் பண்ணுறதுக்கு, இல்லை ஒபீஸாக இருக்கிறவங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களால எக்ஸசைஸ் பண்ணவே முடியல அப்படிங்கிறப்ப முதல்ல இதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வார்ம் அப் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் கூட பண்ணிக்கலாம். ஆனால் எவ்வளோ கேலரி பேர்ன் ஆகுது அப்படிங்கிறத அது காமிக்குது. பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதுமே இதில் இருக்குது. இது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போன பிறகு அவங்க வந்து எங்களுக்கு வந்து லன்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து இந்த பேண்டன் லீவ்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அது வந்து ரம்ப இலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சிங்கப்பூர்லாம் போனீங்கன்னா அந்த பேண்டன் காயா டோஸ்ட்டில் அந்த பேண்டன் ஜாம்லாம் போட்டு கொடுப்பாங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நான் பார்த்ததில்ல. அது வந்து நம்ம திருநெல்வேலி, நாகர்கோவில் சைட்லாம் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுவாங்களாம். இது வந்து இந்த ட்ரை லீவ்ஸ் தான். இவங்க வந்து கனடா போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த ட்ரை லீவ்ஸை போட்டு பண்ணாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நான் அதை பார்க்குறேன். அவ்வளோ ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ரம்ப இலையை போட்டதே டேஸ்ட் அவ்வளோ நல்லா வந்தது அந்த ரைஸ்க்கு. அது வந்து கோகனட் மில்க் ரைஸ் பண்ணாங்க அந்த இலையை போட்டு. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்குமே ரொம்ப ஸ்பெஷலாக தான் பண்ணுவாங்க. ப்ரெஷர் குக்லாம் பண்ண மாட்டாங்க, எல்லாமே ஸ்டோவ் டாப்பில் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரம்ப இலை அப்புறம் மின்ட் லீவ்ஸ் அதெல்லாம் போட்டு அந்த கோகனட் மில்க் ரைஸ் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதோட சைவ மீன் குழம்பு பண்ணி கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து மீன் மாதிரியே கட் பண்ணி போட்டு மீன் குழம்பு பண்ணாங்க. அது வந்து அதுவும் சூப்பராக இருந்துச்சு. மீன் குழம்பு மாதிரியே ரொம்ப நல்லா இருந்தது.
இவங்க கார்டன்லேயுமே நிறைய ஹெர்ப்ஸ் வளர்க்குறாங்க. நிறைய ஹெர்ப்ஸ் அதுவாக வருது. அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி டீ போட்டோம். அதுவும் சூப்பராக இருந்தது. அந்த ஷார்ட்ஸை நீங்கள் போய் பாருங்கள். எங்கள் ட்ரிப் வந்து ரொம்ப ஷார்ட் தான். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப இலை போட்ட கோகனட் மில்க் ரைஸ் அப்புறம் சைவ மீன் குழம்பு 2மே ரெடி ஆகிடுச்சு. இவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மிஷிகனில் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் இந்தியாவில் இருந்தால் கூட இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அலோபதி மாதிரி இருக்காது. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்டே பேசி பாருங்கள். உங்களுக்கு அமெரிக்காவை பற்றி வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.